அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் லா காலேஜ் வேலூரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் சிலர் கமெண்ட்டில் வந்து இந்த காலேஜை பற்றி போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நீங்கள் அவளோட எதிர்பார்த்த மாதிரி இந்த வீடியோ ரெடி ஆகிடுச்சு. தென் இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய லா காலேஜ் பற்றி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய்ட்டு பாருங்கள். அதில் வீடியோ இல்லை அப்படின்னாலும் இதுக்கு மேலே வீடியோஸ் ஒன்று அப்லோட் ஆகும், அந்த ப்ளேலிஸ்ட்டில் ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கவர்மெண்ட் லா காலேஜ் வெள்ளூர். இந்த காலேஜ் ஆஸ் யூஷுவல் வெள்ளூரில் தான் இருக்குது. பட் வெள்ளூரில் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அடுத்த ஸ்டாப் நீங்கள் இறங்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்கள் அந்த காலேஜ் சூஸ் பண்ணிங்க அங்கே போகணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெள்ளூர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட கிடையாது, பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாகவே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த காலேஜ் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரையும். ஓகே ப்ரோ, அங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆஸ் யூஷுவல் 5 இயர்ஸ் கோர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. 5 இயர்ஸ் கோர்ஸில் 120 சீட்ஸோ, 3 இயர்ஸ் கோர்ஸில் 120 சீட்ஸோ 2025 அட்மிஷனுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா ஆஸ் யூஷுவல் டிஎன்டிஏஎல்யும் அந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த காலேஜ் ஆட் ஆன் ஆகி வரும். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்எல்எம் கோர்ஸும் அவைலபிலிட்டி இருக்குது. 2 டிபார்ட்மெண்ட் இருக்கத்தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ மாஸ்டர்ஸ் டிகிரியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜில் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகே ப்ரோ, இவ்வளோ சொன்னீங்க காலேஜ் டைமிங்கை பற்றி சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ், காலேஜ் டைமிங்கை பொறுத்த வரையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10லேருந்து சம்டைம்ஸ் 4 o'clock வரலையும் வைப்பாங்க. ஸோ அது டைமிங்கை பொறுத்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப்ஸை பொறுத்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களாம். ஸோ நிறைய விஷயங்கள் டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா எனக்கு ஒரு ப்ரொஃபஸராக இருந்தவர் இப்போ வெள்ளூர் காலேஜில் தான் இருக்கார். ஸோ அவருமே பயங்கர ஃப்ரெண்ட்லி தான். ஸோ காலேஜை பொறுத்த வரையும் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக மூவ் ஆகும். நீங்கள் படிக்கிறத பொறுத்த வரையும் எஃபர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். தென் இவ்வளோ தூரம் சொல்லியாச்சு, ஹாஸ்டல் இருக்கா இல்லையா அப்படின்ற டவுட் வரும்ல. எஸ், அந்த காலேஜை பொறுத்த வரையும் கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் ஹாஸ்டல் இருக்குது, பாய்ஸுக்கு ஹாஸ்டல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஹாஸ்டல் இல்லை அப்படின்னாலும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடு வந்து ரெண்ட்டு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து 1500லேருந்து 2000 வரையும் பே பண்ணி அந்த ரெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு வெள்ளூர் லா காலேஜை பற்றி வீடியோ வந்து கவர் பண்ணி போஸ்ட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அதுக்கு நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். இல்லை அப்படின்னா பார்ட் 2 வீடியோவும் மேக் பண்ணி போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.